சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 53,760 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 65 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் ஆபரண தங்கம் 1 கிராம் 6,720 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உதகையில் உள்ள ராஜ்பவனில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் 2 நாள் மாநாடு. ஆளுநர் RN ரவி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 3000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் உயர்வு. தமிழகத்தில் 4000 மெகாவாட்டை தாண்டிய காற்றாலை மின் உற்பத்தி. காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ 10 ரூபாய் அதிகரித்து 50 ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளி. வரத்து குறைவால் ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் அதிகரிப்பு. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் காவலாளிகள் தர்ணா. தரவேண்டிய வருங்கால வைப்பு நிதி தொகை 2 கோடியை ஒப்பந்த நிர்வாகம் கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே விவசாயியின் தோட்டத்தில் 5 அடி ஆழத்திற்கு ஏற்பட்ட திடீர் பள்ளம். வானிலிருந்து விழுந்த மர்ம பொருளால் பள்ளமானதாக கூறப்படுவதால் அதிகாரிகள் ஆய்வு. திண்டுக்கல் அருகே விவசாய தோட்டங்களில் பூத்துக் குலுங்கும் செண்டுமல்லி பூக்கள். சந்தையில் 1 கிலோ 100 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். ரெமல் புயலை அடுத்து பெய்த கனமழையால் மேற்கு வங்கத்தின் பல பகுதிகளிலும் வெள்ளம். சாலைகள் தாழ்வான பகுதிகளில் தேங்கியது. மேற்கு வங்கத்தின் மேதினிபூர் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் ரெமல் புயலால் சாய்ந்த மரங்கள் அகற்றும் பணியில் ஊழியர்கள் மும்முரம். ரெமல் புயல் கரையை கடந்த நிலையில் மேற்கு வங்கத்தின் திகா கடற்கரையில் குவிந்த மக்கள். அலைகளோடு குடும்பத்துடன் விளையாடி மகிழ்ச்சி. ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தேர்தல் முடிவு மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் 37 இடங்களில் 45 டிகிரி செல்சியஸை கடந்து கொளுத்திய வெயில். அதிகபட்சமாக ராஜஸ்தானின் பலோடியில் 49.8 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. IPL போட்டியில் சாம்பியன்ஷிப்பை 3வது முறையாக கைப்பற்றிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார்.
ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணி தோல்வி அடைந்ததால் கண்ணீர் சிந்திய அணியின் உரிமையாளர் காவ்யா மாரன். சோகத்தை மறைத்துக் கொண்டு கைத்தட்டி வீரர்களை உற்சாகப்படுத்திய உருக்கமான காட்சிகள். 2024 ஐபிஎல் தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி பர்பிள் கோப்பை கைப்பற்றிய பஞ்சாப் அணியின் ஹர்ஷல் பட்டேல் இந்த சீசனில் 14 போட்டிகளில் விளையாடி 24 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரம். ஐபிஎல் கோப்பை வென்றதும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷாவுடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆலோசகர் கௌதம் கம்பீர் சந்திப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக அறிவிக்கப்படுவார் என கூறப்படும் நிலையில் நிகழ்ந்த சந்திப்பால் எதிர்பார்ப்பு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி புனித அமல அன்னை ஆலய தேர் திருவிழா. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை.